உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு கே.சி. பழனிசாமி EPS வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறார், திரு மோடியை விமர்சிக்க மாட்டேங்கிறார், திரு அண்ணாமலையை விமர்சிக்க மாட்டேங்கிறார், பாஜக குறித்து விமர்சிக்க மாட்டேங்கிறார். ஆனா அண்ணாமலை வந்து EPS விமர்சிச்சு, அதிமுக விமர்சிச்சு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணணும். அதுக்காக காத்திருக்க அதிமுக. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவங்க அல்ல. ஒன்று அவரோடு சமகாலத்தில் பயணித்தவர்கள், அல்லது அவருக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துல இன்றைய இளைஞர்களாக இருந்தா கூட அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க எம்ஜிஆரை கண்டு, ஜெயலலிதா அம்மாவை கண்டு இந்த இயக்கத்துக்கு வந்தவர்களாக வந்து இருப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இத சொல்லி அரசியல் அறிவு பெற வேண்டிய நிலையில அடிப்படை அதிமுக தொண்டர்கள் வந்து இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாரும் குறை சொல்றது என்னன்னா, அதிமுகவுக்கு ஒரு நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் லைன் செட் ஆகல, நேரேஷன் இல்ல அப்படிங்கிறது. அந்த நேரேஷன் இப்ப அண்ணாமலை செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதிமுகவை அழிக்க துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து விரட்டணும். ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய அவலங்களை மக்களிடத்துல சொல்லணும். அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேணும். இவ்வளவுதான். இல்ல, இதை EPS செய்வாரா செய்ய மாட்டாரான்றதான தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. தேவையில்லை சார், நாங்க ரட்டனையையும் எம்ஜிஆரையும் பாக்குறோம் சார். நீங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமிக்கே போயிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு அது இம்மெட்டீரியல் சார். நாங்க என்ன எடப்பாடி பழனிசாமி பார்த்து அதிமுகக்குள்ள வந்தவங்க எத்தனை பேர் சார் இருக்காங்க? யாரும் கிடையாது. மணிகண்டனே அம்மா காலத்துல அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அம்மா கூட. அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிற நிலையிலேயே அதிமுக தொண்டன் இல்ல. இன்றைய கிராமங்கள்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, கிளை அளவுல இருக்கிறவங்க நம்ம பேசுறதை விட மிக தெளிவா பேசுவாங்க. இப்ப நம்ம இங்க செய்யற விவாதத்தை அவங்க கிராமத்துல உட்கார்ந்து நாளை காலையில பேசிட்டு இருப்பாங்க. அடிப்படையில ஒண்ணு, ஒரு தலைவர் தோற்க கூடாது. கலைஞர் எடுங்க எங்கேயாவது தோத்துருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கேயாவது தோத்துருக்காரா? ஜெயலலிதா அம்மா வந்து 89ல 91ல தோத்துருக்காங்களா? 96 ஒரு தேர்தல்ல அது ஒரு பெரிய அலை. சரி, இயல்பாகவே பாஜக எதிர்ப்பு உணர்வு அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல, அதாவது அண்ணாமலைங்கிறவருக்கு அரசியல் தெரியலங்கிறது சொல்றேன். அண்ணாமலை இது வரைக்கும் எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? 20% வாக்குகள் தான் சார் நோட்டா, சீமான், பிஜேபி, மிச்சம் இருக்கிற எல்லா சுயேட்சைகளுக்கும் சேர்ந்தது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு நேரேஷனை இப்ப செட் பண்ணி கொடுத்துட்டார். யார் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் பாத்துக்கலாங்க. இந்த தேர்தல்ல பாஜக வரக்கூடாது. அது EPS சொன்னாலும் வராது. சரி, அடுத்து திமுகவை எதிர்த்து நிற்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த விருந்தினர்கள்ட்ட போறேன். திரு தங்க வரதராஜன் என்ன ஆதரிச்ச போது அதிமுக தொண்டன் பாஜக ஆதரிக்கிறீங்க? திரு தங்க வரதராஜன், எல்லாரும் பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்ததுன்னா, மீண்டும் அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியல வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு திரு அண்ணாமலை பேச்சு. அதாவது அது திரு கார்த்திகேயன் வந்து இவர்களுடைய கற்பனை. அதாவது வெளிப்படையாகவே திரு ஜெயக்குமாரா இருக்கட்டும், KP முனிசாமி சொல்லிட்டாரு, திமுக என்பது எங்களுக்கு பகையாளி பங்காளி தான், நாங்க அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், ஆனா அண்ணாமலை தலைமையிலான பாஜக வளர மாட்டோம். இது வெளிப்படையா சொல்றாங்களா இல்லையா? இததான் சொல்றேன். இந்த திமுக தீய சக்திய ஜெயலலிதா அம்மா இருந்தா கொந்தளிச்சிருப்பாங்களா இல்லையா? இததான் அதிமுக தொண்டர்கள் இருக்குது. என்னடா இப்படி கொண்டு போய் இந்த எடப்பாடி தலைமை நம்ம அதிமுக இப்படி கொண்டுட்டு போய் இப்படி பேசுறாங்க. திமுகவை தானங்க விமர்சிக்கிறாரு, ஸ்டாலினை தானே விமர்சிக்கிறாரு, உதயநிதி தானே விமர்சிக்கிறாரு EPS. உங்களை கண்டுக்கவே இல்லையே, உங்களை குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லையே சார். 2 மாசமா சார் எல்லாம் தெரியும் சார். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏமாத்த முடியாது சார். நீ 2 மாசம் நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அழுகிற மாதிரி அழுகிறா சொல்ல வேணாம் சார். தீவிர இன்னைக்கு சொல்றேன், சகோதரர் மணிகண்டன் ஒரு வார்த்தை சொன்னாரு, வந்து அண்ணாமலைக்கு இது அந்த ஆவணம் ஜாஸ்தியா இருக்குது, வந்து எங்க எடப்பாடியோட விவாதிக்க தகுதி கிடையாது சார். அவருக்கு வேணா அண்ணாமலைக்கு அதிக ஊழல் செய்திருந்தாதான் நீ பெரிய தகுதின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க விவாதத்துக்கு அண்ணாமலையோட விவாதிக்கலாம், நான் எடப்பாடி விவாதத்துக்கு வரேன் சார். அண்ணாமலை என்ற ஒரு தமிழக கொண்டாடக்கூடிய தலைவர் வந்து மிகப்பெரிய தகுதிப்பட்ட தலைவர் வந்து அது வந்து அதை பத்தி நீ
பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல இப்ப என்ன திமுகவை விமர்சிக்கலங்கிறீங்களா? இபிஎஸ் வந்து போதுமான அளவு விமர்சிக்கல, நாங்க பாத்துக்கிறோம்ன்றீங்களா? பாஜக பாத்துக்கிறோம்ன்றீங்களா? நாங்க அதிமுக தொண்டர்கள் நினைத்ததை, அதிமுக தொண்டர் விரும்பியதை, ஜெயலலிதா அம்மா நினைத்ததை நீங்க செய்றீங்க, இன்னைக்கு அண்ணாமலை நிறைவேற்றார். நீங்க செய்றீங்க. இத நாங்க சொல்லல சார். நீங்க எல்லாருக்கும் நேர வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்ல நீங்க அனுமதிக்க 4 பேர் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனாலதான் சொல்றேன், பகையாளி நாங்க சொல்லல, ஜெயக்குமார் சொல்றாரு, கேட்டு முனிசாமி சொல்லியிருக்காரு, பங்காளி இல்ல நாங்க பங்காளிகள் தான் சொல்றாரு. இதுதான் கள்ளக்குட்டின்னு நாங்க சொல்றோம். இல்ல புரிஞ்சிருச்சு, நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். திமுக எதிர்ப்பை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீவிரப்படுத்தின மாதிரி இபிஎஸ் தீவிரப்படுத்தல, அந்த வேலையை பாஜக பண்ண போது திரு அண்ணாமலை இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அதே போல இன்னைக்கு மணிகண்டன் வார்த்தை சொன்னார். என்ன சார், சொந்த கோயம்புத்தூர்ல பிப்காட் விவசாயி நிலம் கையகப்படுத்தினப்ப எடப்பாடி எங்க சார் போயிருந்தார்? அங்க உள்ள அதிமுக எங்க சார் போயிருந்தார்? எங்க அண்ணாமலை தான் சார் அங்க போராடி இதே நெய்வேலி போராட்டத்துல சிவி சண்முகம் உங்களை கேட்டார், எங்க போயிருந்தீங்க? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.